Hi guys, welcome to my channel Journey with Data Science. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் ரெஃபரன்சிங் எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கண்டிஷனர் ஃபார்மேட்டிங்கில் என்னென்னலாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு பேசிக்கான எக்ஸல் விஷுவலைசேஷன் லைக் இந்த மாதிரி பார் சார்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோட சாம்பிள் டேட்டா செட். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன். நான் டைம் கன்சியூம் ஆகுன்றதுக்காக ஆல்ரெடி டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் ஷீட்டில் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ திஸ் வாஸ் மை நெக்ஸ்ட் ஷீட். இங்கே எனக்கு நேம் தெரியாதனால நான் ரோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாஃபோட கிரேட் புக்னால் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டாஃப்க்கு அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கா, அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அது பொறுத்து சம் சார்ட் ஆஃப் ரீமார்க்ஸ் ஆர் ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 அவுட் ஆஃப் எவ்வளோ, 15 அவுட் ஆஃப் எவ்வளோ, அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் ரீமார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ரீமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி செல்ஃப் ரெஃபரன்சிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தருமே 100%க்கு எவ்வளோ % வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து செல்ஃப் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். திஸ் நம்பர் டிவைடட் பை திஸ் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 1ன்னு காட்டுது. ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிளை மாற்றினா எனக்கு எவ்வளோ % அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாஸ் இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே நமக்கு வந்து அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே என்ன வந்து 100%க்கு மேலே காட்டுது அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டிவைட் பை 0 எரர் காட்டுது. இதெல்லாம் எதுக்குன்னா இங்கே அப்ளை ஆகிறது டிஃபால்ட்டாக ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் தான் வந்து அப்ளை ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ரெட் பாக்ஸ் இந்த ப்ளூ பாக்ஸ் இண்டிகேட் பண்ணுதுல, இதுவே நீங்கள் நெக்ஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த செலக்ட் பண்ண காலம் டேட்டா டேபிள் வந்து ஒரு டேட்டா டேபிள் தள்ளி கீழே வந்திருக்கும். இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங். இதுவே நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ராகி இந்த ரைட் சைடில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் இந்த பக்கம் தள்ளி வரும். லைக் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10லேருந்து இங்கே 15க்கு போயிடுச்சு, அதே மாதிரி இங்கே 10லேருந்து 7க்கு போயிடுச்சு. இதுதான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 4th ரோவில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஜஸ்ட் இந்த டேட்டாஸ் மட்டும்தான் மாறணும் அப்படின்னா 4க்கு முன்னாடி நான் ஒரு டாலர் சிம்பிள் போட்டேன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சரோ அது கரெக்டாக வந்துடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இதில் பண்ணும்போது 10ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 6ன்ற வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்சிங் சொல்லுவோம். இங்கேயே 110 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10 அவுட் ஆஃப் 10க்கு 11 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை அங்கே வந்து 110% அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது டேட்டா எரர்ஸ்லாம் வரும். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் இதுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா 4th காலம்லேயே 4th ரோவிலேயே ஜி காலமுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இந்த 10 இருக்கிற டேட்டா இங்கே வந்திருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டேபிள் செக் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த டேட்டாஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு எனக்கு <30, <30, பிட்வீன் ரேஞ்சில் ஆர் ஈக்குவல்ஸ் டு இல்லை எதனா டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிறது. இப்போ 100% பக்கத்தில் என்ன ஏபின்னு டெக்ஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் எனக்கு பர்டிகுலராக ஹைலைட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு வந்து <50% இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகணும். எப்படின்னா வந்து லைட் ரெட் கலரில் இருக்கணும், டெக்ஸ்ட்டும் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கணும். இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு 40% அப்படின்றது மட்டும்தான் <50%ஓட அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. தட்ஸ் வை இது 40% மட்டுமே எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரியே நான் நெக்ஸ்ட் டேட்டாஸ்க்கும் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேம் <50% கொடுத்தேன்னா இந்த 2 டேபிளுமே எனக்கு <50% கிடையாது, மொத்தமே கிரேட்டர் தென் தான். ஸோ இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு கிரேட்டர் தென் 80% கொடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி அது 80% தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணேன்னா இதெல்லாம் கிரேட்டர் தென் 80 அதெல்லாம் ஷோ ஆகுது. இங்கேயே எனக்கு 80% அது ஹைலைட் ஆகலை அப்படின்னா நான் கிரேட்டர் தென் தான் கொடுத்துருந்தேனே தவிர ஈக்குவல்ஸ் டு ஆர் கிரேட்டர் தென் 80% கொடுக்கல.
மேபி நான் அந்த ஈக்குவல்ஸ் டு ஆர் கிரேட்டர் தென் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த 80% ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷனர் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. டாப் ஆர் பாட்டம் ரூல்னால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 ஹைலைட் பண்ணணும் ஆர் பாட்டம் 10 ஹைலைட் பண்ணணும். அந்த மாதிரி எதுனா இருக்குன்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா பார் வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஃபில் பண்ணி காட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் 80% போடுவேன், அங்கே அப்படி காமிச்சிச்சு. நான் இப்போ ஃபுல்லாக சூஸ் பண்ணி சம் சார்ட் ஆஃப் கலர் கொடுத்துக்கிட்டேன்னா 50%னா பாதி அளவுக்கு. இந்த விஷுவலைசேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுல, இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஐகான் செட்டில் போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற நம்பர்ஸை ஒரு 4 ரேஞ்சாக பிரிக்கும். 4 ரேஞ்சாக பிரிச்சுட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் கலரை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு காட்டும். இதை நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் இந்த டேபிளில். இப்போ போயிட்டு ஐகானில் போயிட்டு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், அது ஒரு சம் ரூல்ஸ் மூலிமா ஒரு 4 ரேஞ்சாக நம்பர்ஸை பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுக்கு பேர்லாம் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் கிளியர் ரூல்ஸ் இந்த என்டையர் ஷீட்னு கொடுத்தேன். என்டையர் ஷீட்லேயுமே என்னெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருந்தோம் அது எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேசிக் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு எனக்கு எந்த மாதிரி டேட்டாஸ் வேணும், எந்த மாதிரி டேபிள் வேணும்னு சொல்லியிருந்தேன். நான் எக்ஸாம்பிள் டேட்டா செட்டில் உங்களுக்கு பார் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஐ கோ வித் திஸ் ஒன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம பேசிக் விஷுவலைசேஷன் பண்ணுவோம். இந்த டேபிள்ஸ்லேயே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதை பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹவு டேட்டா விஷுவலைசேஷன், செல் ரெஃபரன்சிங் அண்ட் ஆல்சோ கண்டிஷனர் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் வர வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸல் என்ன டாபிக் எடுக்கணுமோ அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணேன். இது வந்து உங்களுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இன்டர்வியூவில் கேட்கும்போது யூஸ் ஆகும், ஆர் சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.